வணக்கம் இவர்கள் நிச்சயமாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஸ்ரீ ரங்கராஜன் ஓடை பகுதியினை சேர்ந்தவர் கனகராஜ். இவர் அதே பகுதியில் உள்ள வர்ஷினி பிரியா என்ற பெண்ணை காதலித்து வந்துள்ளார். வர்ஷினி பிரியா பட்டியல் இன பெண் என்பதால் கனகராஜின் அண்ணன் வினோத்குமார் இவர்களது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு காதலர்கள் இருவரும் திருமணம் செய்ய முயன்று வீட்டை விட்டு வெளியேறி நிலையில் அப்பொழுது இவர்கள் இருக்கும் இடத்தை அறிந்த அண்ணன் வினோத்குமார் இருவரையும் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே கனகராஜ் உயிரிழந்த நிலையில் வர்ஷினி பிரியா பலத்த காயங்களுடன் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பலனின்றி உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் ஆவண கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு முக்கிய குற்றவாளியான வினோத்குமார் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து குற்றம் செய்ய தூண்டியதாக மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கந்தவேல், சின்னராஜ், ஐயப்பன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு கோவை ஒருங்கிணைந்த SC/ST வழக்கு விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு நடந்த இரட்டை ஆவண கொலை வழக்கு தொடர்பாக நீதிபதி விவேகானந்தர் முன்னிலையில் தீர்ப்பு குறித்து விசாரணை நடைபெற்றது. இதில் நடைபெற்ற விசாரணையில் குற்றம் செய்ய தூண்டியதாக கைது செய்யப்பட்ட கந்தவேல், சின்னராஜ், ஐயப்பன் ஆகியோர் மீது குற்றம் நிரூபிக்காததால் மூவரும் விடுதலை செய்யப்பட்டனர். அதே போல் வினோத்குமார் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டது. ஆவண கொலை செய்யப்பட்டதால் வரும் 29ஆம் தேதி வினோத்குமாருக்கு மரண தண்டனை விதிக்கப்படலாம் என அரசு தரப்பு வழக்கறிஞர் பாபா மோகன் தெரிவித்திருந்தார். அதே போல் குற்றவாளி கனகராஜுக்கும் சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என வர்ஷினி பிரியாவின் தாயார் அமுதா தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று 29ஆம் தேதியான இன்று குற்றவாளியான கனகராஜின் அண்ணன் வினோத்குமாருக்கு கோவை SC/ST சிறப்பு நீதிமன்ற நீதிபதி விவேகானந்தன் ஜாதியின் பெயரால் நடத்தப்பட்ட கொலை அரிதினும் அரிதாக வழக்காக சாகும் வரை தூக்கிலிட மற்றும் கொலை பிரிவுக்கு தூக்கு தண்டனை மற்றும் 448 பிரிவு 1 ஆண்டு சிறை தண்டனை என மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளார். அபர்காம்.